மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் 103வது நினைவு நாளையொட்டி மதுரையில் பாரதி பணியாற்றிய பள்ளியில் மாணவர்கள் பாரதியின் சிலைக்கு மலர் தூவி பாடல் பாடி புகழஞ்சலி செலுத்தினர். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் எட்டயபுரத்தில் பிறந்த சுப்பிரமணிய பாரதி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காள மொழி ஆகியவற்றில் புலமை பெற்றவர். தாய்மொழியாம் தமிழின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். பன்மொழி புலமை பெற்ற பாவலரான இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று கவி புனைந்துள்ளார். தமிழ், சுதந்திரம், பெண்கள் உரிமை, சாதி ஒழிப்பு, இந்திய விடுதலை மற்றும் பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். தம் எழுத்துக்களின் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இவரது சுதந்திர போராட்ட நடவடிக்கையால் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் தனது 39ஆம் வயதில் 1921ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் மறைந்தார். இதையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 11ஆம் தேதியன்று பாரதியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 1889ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மதுரை சேதுபதி பள்ளி 1904இல் மகாகவி சுப்பிரமணிய பாரதி தமிழ் ஆசிரியராக 104 பணியாற்றிய பெருமையுடையது. அவரது நினைவாக பள்ளி நுழைவாயிலில் அவருடைய சிலை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் வருடந்தோறும் சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுடன் மதுரை பாரதி யுவகேந்திர அமைப்பு சார்பில் அதன் நிறுவனர் நெல்லை பாலு மாணவர்களுடன் இணைந்து சுப்பிரமணிய பாரதியின் சிலைக்கு இன்று மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினர்.